இந்த பாண்டிய பகச்சிக்க வேண்டான்னு உங்க அம்மா கிட்ட சொல்லுவே. நான் மோசமானவன். நான் சொன்னதை அப்படியே போய் சொல்ல. இனிமே என்கிட்ட மோதுனா உங்க அப்பன மாதிரியே உங்க அம்மாவும் காணாம போயிடுவா. என்ன புரிஞ்சுதா? பாலு என்னைக்கு இருந்தாலும் மாறிடுவாருமா. உன் நம்பிக்கை வீணா போயிடக்கூடாதுமா சொல்றேன். இப்ப நான் என்னதான் செய்யணும்னு சொல்றேன்? பாலுவை நீ கல்யாணம் பண்ணிக்குமா. எனக்கு எல்லாமே என் அப்பா தான். அப்பா பிள்ளையா இருக்கிற ஒன்ன என் பின்னாடி அலைய வச்சு உன் அப்பா நினைச்சதை நடக்க விடாம பண்றேன். நாம் இந்த வீட்டுக்கு வந்து இன்னியோட 6 மாசம் ஆயிடுச்சு. நாம் இந்த வீட்டுக்கு வந்த மறுநாளே பாலு காணாம போயிட்டான். அவன் காணாம போய் 6 மாசம் ஆயிடுச்சு. நாள் போனதே தெரியலைங்க. பாலு காணாம போன பிறகு எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சிட்டோம். பாவம் வசந்தியும் பாலு திரும்பி வருவான்னு எதிர்பார்த்து ஏமாந்து நின்னுதாங்க மிச்சம். இப்ப அவளும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டான். ஆமா வசந்தா, பாலு மட்டும் இப்ப இருந்திருந்தான்னா இன்னைக்கு நேர்ல வந்து நம்ம 2 பேரையும் அவன் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருப்பான். நாமளும் ஒரு 6 மாசம் அந்த வீட்டுல நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருந்திருக்கலாம். ஒவ்வொன்றையும் பார்த்து செய்வான். ஹலோ அத்தை, நான் வசந்தி பேசுறேன். வசந்தி, உனக்கு ஆயுஸ் 100மா. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படியா அத்தை? நான் இப்ப சொல்ல போற விஷயமா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். என்னம்மா? அத்தை, நிக்கிதா பெரிய மனுஷி ஆயிட்டான். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. எப்பம்மா? நேத்து ராத்திரி அத்தை. உங்க தூக்கத்தை கெடுக்க வேணாம் தான் நான் காலையில போன் பண்ணேன். சரிம்மா, நிகிதாக்கு எங்க வாழ்த்துக்களை சொல்லுமா. நானும் அவரும் வந்து நிகிதாவை பாக்குறோம். அத்தை, மாமா கிட்டயே சொல்லிடுங்க. கண்டிப்பாம்மா. அவரும் பக்கத்துல தான் இருக்காரு. என்னங்க, நிகிதா பெரிய மனுஷி ஆயிட்டாலாம். சுதா, நிகிதா. கேட்டேன். கொண்டா நான் பேசுறேன். வசந்தி, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நாங்களும் இங்க ராஜா வீட்டுக்கு வந்து 6 மாசம் ஆயிடுச்சு. பாலு மட்டும் இருந்திருந்தானா நம்மளை கூப்பிட வந்திருப்பான்னு இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம். நிகிதா பெரிய மனுஷி ஆன இந்த நேரத்துல பாலு இங்க இல்லாம போயிட்டானேங்கிறதா மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவன் மட்டும் இருந்திருந்தான்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். அது மட்டும் இல்ல, அவனே நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு சொல்லியிருப்பான். சரிம்மா, நானும் வசந்தா வந்து பாக்குறோம். சரி மாமா. இப்படி ஆளுக்கு சந்தோஷப்படுறதுல இதுல என்ன இருக்குன்னே தெரியல. ஒரு பொண்ணுக்கு காலகாலத்துல இதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே. ஏமா இப்படி சொல்ற? என்ன இருந்தாலும் பெத்தவங்களுக்கும் எங்களுக்கும் சந்தோஷம் இருக்காதா? சந்தோஷப்படுற மாதிரியா உங்க பிள்ளை பாலு வச்சுட்டு போயிருக்காரு? பொண்ணு வயசுக்கு வந்துட்டாலே நாம இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கோமேன்னு அவருக்கு தெரிய வேணாம். இந்த நேரம் பார்த்து அந்த மனுஷன் எங்கேயோ போய் உட்காந்துட்டாரு. புருஷன் அப்படிதானா? பொண்டாட்டி நானும் சலைச்ச வெள்ளன்னு கண்ணவன் கூட ஊரு சுத்திட்டு இருக்கா. சுதா, போது நிறுத்து. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வசந்தி வாழ்க்கையில தனியா போராடிட்டு இருக்கா. அவளை பத்தி ஏன் இப்படி அபாண்டமா பேசுற? நான் ஒண்ணும் பொய் சொல்லலையே. அந்த பிரேம் கூட கார்ல ஒண்ணா உட்காந்து ஊரை சுத்திட்டு இருக்கா. அத நான் மட்டுமா பார்த்தேன்? இந்த ஊர் உலகமே கூட தான் பார்த்துச்சு. வேண்டாம் சுதா, அவன் மனசுல இருக்கிற கஷ்டம் அவளுக்கு தான் தெரியும். பிரேம் ஆபீஸ்ல தானே அவளும் வேலை செய்யும். வேலை விஷயமா 2 பேரும் வெளியே போயிருப்பாங்க. அத போய் ஏன் நீ தப்பா சொல்லிட்டு இருக்க? வசந்தி இப்போ ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கா. அதை கேட்டு சந்தோஷப்படு. முடியலன்னா எங்களையாவது சந்தோஷப்பட விடு. உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருது? நான் யாரையும் தப்பா பேசலையே. அப்பந்தான் பொறுப்பு இல்லாம எங்கேயோ போயிட்டாரு. அம்மாவும் இப்படி சுத்திட்டு இருந்தா அந்த பொண்ணோட எதிர்காலம் என்ன ஆகும்? அதுக்காக தான் நான் கவலைப்படுறேன். நாங்களும் தான் ஒரு பொண்ணை பெற்றோம். புருஷன் பொண்டாட்டி ஒழுங்கா இருந்தா அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கலையா?
என் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்ல. வசந்தி 2 பொண்ணை பெத்து வச்சிருக்கா. அதுங்க நல்லா வரணுங்கிற அக்கறையில தான் நான் பேசிட்டு இருக்கேன். தாய போல புள்ள நூலை போல சேலன்னு படி போட்டு பேசுறதுக்காக ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் கவலைப்படுறேன். நான் சொல்றத நீங்க என்னைக்கு சரியா புரிஞ்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நான் செய்யறதெல்லாம் தப்பா தானே படும்? சுதா, சாரிங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஆபீஸ் கிளம்புங்க, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. நவீன் எழுந்துட்டானா? எழுந்துட்டான், குளிச்சிட்டு இருக்கான். நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகல ரேவதி. ஏங்க நான் லேட்டா வந்ததுனால உங்களால ஆபீஸ் போக முடியாம போயிடுச்சா? இல்ல ரேவதி, நம்ம நிக்கிதா பெரிய மனுஷி ஆயிட்டா. ஓ அப்படியா? எப்போ? நேத்து நைட்டு தான். ரொம்ப சந்தோஷம். ஆமா, நிக்கிதா எங்க? உள்ளதான் இருக்கா. பக்கத்து வீட்டுக்காரமா காலையில வந்திருந்தாங்க. அவங்கள வச்சு தலைக்கு ஊத்திட்டு மற்ற சடங்கெல்லாம் எப்படி பண்றதுன்னு இனிமேதான் முடிவு பண்ணணும். என் மாமனார் மாமியாருக்கு காலையில ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். உங்க அண்ணனுக்கு சொல்லிட்டீங்களா? இல்ல ரேவதி, அவங்களுக்கு நேர்ல போய் தான் சொல்லணும்னு இருக்கேன். கண்டிப்பா. இந்த மாதிரி விசேஷத்துல பொண்ணுக்கு முறை செய்ய வேண்டியது தாய்மாமா தானே. முதல்ல அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க. முடிஞ்சா அம்மாவை கையோட கூட்டிட்டு வாங்க. இந்த மாதிரி நேரத்துல நிக்கிதாவுக்கும் ஒத்தாசையா இருக்கும். சரி ரேவதி, நான் இதுல உளுந்தங்கறி பண்ணி வச்சிருக்கேன். அப்பப்ப நிக்கிதாக்கு கொடு. நவீன் ரெடி ஆகி வந்ததும் அவனுக்கு தோசை கொடு. நவ்யா எங்க? அவ ஸ்கூலுக்கு போயிட்டா. இவ லீவ் போட்டதும் அவளும் லீவ் போடணும்னு ஒரே ஆடும். இன்னைக்கு அவளுக்கு ஒரு முக்கியமான டெஸ்ட் இருக்கு. அதான் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டேன். சரி, நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ பசங்களை பாத்துக்கோ. சரி. உன்னை செல் ஆஃப் பண்ணி நான் அப்போவே சொன்னேன். ஹனிமூன் வந்த இடத்துல ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு பர்சனல் லோன், இன்சூரன்ஸு, கிளப் மெம்பர்ஷிப்னு இப்படி தேவையில்லாத கால் தான் வந்துட்டு இருக்கும். நரேன், அம்மா பேசுறாங்க. பேசு. சொல்லுமா. அகிலா, நீயும் நரேனும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. ஊரை சுத்திட்டு ஹாப்பியா இருக்கும். ஆமா, அங்க நீங்களே எப்படி இருக்கீங்க? இங்க எல்லாரும் நல்லா இருக்கோமா. இப்பதான் உன் குரலை கேட்கும் போது ஒரு சந்தோஷம் தெரியுது. எப்படியோ உன் வாழ்க்கை நல்லா இருந்தா எனக்கு போதும். அதுக்காக தான் நான் தினமும் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாம் நல்லபடியா நடக்குமா. நீ ஏமா பயப்படுற? என்ன நினைச்சு கவலைப்படாத. நரேன் என்ன நல்லா பாத்துக்கிறாரு. ஆமா, அங்க ஏதாவது விசேஷம் இருக்கா? நிக்கிதா தான் ஏதோ வயசுக்கு வந்துட்டாலாம். ஓ அப்படியா? அவ சின்ன பொண்ணா இருந்தா நிக்கிதாக்கு என் வாழ்த்துக்களை சொல்லிடுமா. நானும் நரேனும் சீக்கிரமா சென்னைக்கு வந்து அவளை போய் பாக்குறோம். நீ நிக்கிதாவை பாத்தியா? இல்லம்மா, உன் அப்பாவுக்கு வேலை பிஸியா இருக்கு. நான் இங்க இருந்து போறது. நீ தனியா போய் பார்த்துட்டு வர வேண்டியதானம்மா. சித்தப்பா இல்லாத நேரத்துல நாம தானம்மா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். சித்தி பாவம் தனியா இருந்து கஷ்டப்படுவாங்கல்ல. சரி சரி, நான் போய் பார்க்கறேன். நீங்க இதுக்காக ஒன்றும் அவசரமா வர வேணாம். உங்களுக்கு தகவல் சொல்லணுமேனு சொன்னேன். பார்த்துக்கோமா, ஜாக்கிரதை. ஓகேம்மா, பாய். என்ன அகிலா, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்த, என்ன விஷயம்? நிக்கிதா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாளா. இந்த நேரம் பார்த்து என் சித்தப்பா வரை காணாம போயிட்டாரு. பிள்ளைங்க விஷயத்துல சந்தோஷப்படுறதுக்கும் கொண்டாடுறதுக்கும் அவரை மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. சரி அகிலா, நம்ம சென்னைக்கு போய் நிக்கிதாவை பார்ப்போம். ஃபங்க்ஷனை நாமளே எடுத்து கிராண்டாக பண்ணுவோம். தேங்க்ஸ் நரேன்.
வசந்தி வாமா. வசந்தி என்னம்மா இங்க நின்னுட்ட? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? வா உள்ள வா. அண்ணா அண்ணி எல்லாம் எங்க காணும்? உள்ளதான் இருக்காங்க. லட்சுமி, குமரா, வசந்தி வந்திருக்காடா? வரமா. உள்ள வாம்மா, வா உட்காரு. என்ன சாப்பிடுற வசந்தி? எனக்கு ஒண்ணும் வேணாமா. வாமா வசந்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேனே, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அண்ணி எங்க காணும்? இதோ அட வா வசந்தி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நான் இன்னொரு நாள் கூட்டிட்டு வரேன் அண்ணி. ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நிக்கிதா பெரிய மனுஷி ஆயிட்டாமா. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, குழந்தைங்களை தனியாவா விட்டுட்டு வந்த? இல்லம்மா, ரேவதி இருக்கா, அவளைதான் பாத்துக்க சொல்லிட்டு வந்தேன். அப்படியா? சரி, எத்தனை மணிக்கு பெரிய மனுஷி ஆனன்னு எழுதி வச்சிருக்கியா வசந்தி? கல்யாண ஜாதகம் பார்க்கும்போது ருது ஆன நேரம் தான் கணக்குல எடுத்துப்பாங்க. எழுதி வச்சுட்டேமா. நேத்து நைட்டு தான் பெரிய மனுஷி ஆனா. நிகிதாக்கு தலைக்கு தண்ணி ஊத்தியாச்சா வசந்தி? ஊத்தியாச்சு அண்ணி. காலையில பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க, அவங்கள வச்சே ஊத்திட்டேன். நல்ல காரியம் பண்ணம்மா. எங்களுக்காக காத்திருந்தா நடந்திருக்காது. அவளும் எவ்வளவு நேரம் தான் தலை குத்தாம அப்படியே உட்காந்துருப்பா. ஆமா, உன் மாமனார் மாமியாருக்கு சொல்லிட்டியா? அவங்க கிட்ட போன்ல சொல்லிட்டேமா. உங்ககிட்டயும் அண்ணன் கிட்டயும் தான் நேர்ல வந்து சொல்லணும்னு வந்தேன். ஆமா, இந்த விழாவுக்கு தாய்மாமன் தானே முக்கியம். 1000 பேர் 1000 செஞ்சாலும் தாய்மாமா என்ன சீர் செஞ்சாருன்னு தான் கேட்பாங்க. நிகிதாவுக்கு இந்த ஃபங்க்ஷனை பெருசா கொண்டாடணும் வசந்தி. இன்னும் அதெல்லாம் முடிவு பண்ணல அண்ணி. அண்ணனும் நீங்களும் சேர்ந்து என்ன முடிவு பண்றீங்களோ பண்ணுங்க. எனக்கு ஒன்றும் தெரியல. கண்டிப்பா பண்ணியாகணும் வசந்தி. தாய் மாமா நான் இருக்கும்போது பண்ணாம இருக்க முடியுமா? நம்ம ஊர் பக்கம்லாம் தாய் மாமா செய்கிற சீரை வச்சுதான் குடும்ப கௌரவத்தை அடை போடுவாங்க. தேதியை மட்டும் குறி, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆமாம்மா, குமரன் சொல்ற மாதிரி நிக்கிதாவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிடுவோம். அவளுக்கு இப்பதான் 13 வயசு ஆகுது. அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு இன்னும் 10 வருஷம் இருக்கு. அதனால நம்ம குடும்பத்துல இது முதல் ஃபங்க்ஷனா நல்லா தடபடலாம் கொண்டாடிடுவோமா. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். வரேன் அண்ணி. வசந்தி இருமா, சாப்பிட்டு போலாம். ஏய், சாப்பாடு கொண்டு போ. இல்ல நான் வேண்டாம், பசங்க தனியா இருப்பாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு வேற லீவ் போட்டுட்டேன். அதுக்குள்ள நான் போய் எல்லா வேலையும் முடிக்கணும். வேணும்னா நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன். குமரா, எனக்கு நிக்கிதாவை பார்க்கணும் போல இருக்கு. நானும் வசந்தி கூடவே போறேன். உனக்கு வேலை முடிஞ்ச உடனே என்ன வந்து கூட்டிட்டு வந்துரு. அத்தை, பேசாம இருக்கீங்களா? அவர் வேலையை முடிச்சிட்டு வந்துட்டோம், நம்ம எல்லாரும் போலாம். சரிம்மா. ஆமாம்மா, அண்ணனுக்கும் நிறைய வேலை இருக்கும். அண்ணன் வேலையை முடிச்சிட்டு வந்ததும் நீங்க ஒன்னாவே வாங்க. அது வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். லட்சுமி, குங்குமம் எடுத்துட்டு வா. இதோ வேலை முடிஞ்சதும் சீக்கிரம் வந்துருங்க. சரிம்மா. சரி வரேன் நீ. நான் வேலைக்கு தான் போறேன், வீட்டில் விட்டுறேன். வா. இல்ல வேணாம், நான் போய்க்கிறேன் பஸ்ல. ஏய், நீ சும்மா இரு. அவர் டிராப் பண்ணுவாரு. இந்த வெயில்ல அவஸ்தைப்பட போறியா? எங்க டிராப் பண்ணிட்டு வாங்க. வா போலாம். வரமா. சரிப்பா. வரலட்சுமி. வரேம்மா. சரிம்மா. பார்த்து உட்காருமா. வரேம்மா, வரேன் நீ.
ஷப்பா இப்போதான் நான் நிம்மதியா இருக்கு. ஹோம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் தான் இலாம். அகட்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு. எல்லாரும் லைஃப்பில் இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும். நானும் நீயும் தனியா இருக்கோமே, அகட்டியை விட எனக்கு இந்த தனிமை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் நமக்கு ஹனிமூன் பேக்கேஜ் கிஃப்ட் பண்ணது ரூம்லேயே முடங்கி கிடக்கிறதுக்கு இல்லை. ஹனிமூனுக்கு வரவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் நரேன். ரொம்ப நேரமா கடல் மண்ணிலே இருந்ததுல உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. நான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரி இலாம், நம்ம டின்னருக்கு ரூமில் ஆர்டர் பண்ண வேண்டாம், ரெஸ்டாரண்ட் போயிட்டு சூடாக சாப்பிடுவோம். சரி. காலையில் நீ கோயில் போயிருந்தியா? அப்போ ராஜேஷ்னு ஒருத்தன் உன்னை கேட்டு ஃபோன் பண்ணாமா? நீ யாருப்பான்னு கேட்டேன். ராஜேஷ்னு சொல்லுங்க, அவளுக்கு என்ன நல்லா தெரியும்னு வேற சொன்னான். ஹலோ, நரேன், ஹாட் வாட்டர் வரல, ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. நரேன், குளிக்க போறீங்களா இல்லையா? நரேன், உங்களை தான் கேட்குறேன், என்னாச்சு? குளிக்க போறீங்களா இல்லையா? குளிக்கணும். அப்ப சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க. லேட்டா போனா ரெஸ்டாரண்ட்ல ஒண்ணுமே இருக்காது, அப்படியே இருந்தாலும் ஆறி போய் கிடக்கும். பரவாயில்ல. நரேன், ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? அகிலா, உனக்கு ஒரு ஃபோன் வந்தது. எடுத்து பேச வேண்டியதானே? உனக்கு வந்த பர்சனல் கால் நான் எப்படி அட்டன் பண்ண முடியும்? பர்சனலா? எனக்கு என்ன பர்சனல் இருக்கு? பர்சனல் கால் இல்லைன்னா என் குரலில் கேட்டோன்னா பேசினவன் ஏன் கட் பண்ணணும்? ரிங் போய் கட் ஆகுற நேரத்தில் எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு தான் எதையும் நேரத்தில் செய்யணும்னு தெரியாது. என்ன கேலி செய்கிறதெல்லாம் போதும், விடு. உனக்கு அந்த ராஜேஷ் ஃபோன் பண்ணான். ராஜேஷா? எனக்கு அப்படி யாரையும் தெரியாதே. போய் சொல்லாத. அன்னைக்கு நம்ம வீட்டு லைனில் எனக்கு இதே ராஜேஷ் தானே உன்கிட்ட பேச ட்ரை பண்ணா. எனக்கு ராஜேஷ்னா யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் அன்னைக்கு பண்ணதை இதே ராஜேஷ் தானே கேட்குறீங்க. இதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அப்போது ராஜேஷ்னு யாரையும் உனக்கு தெரியாதா? தெரியாது. அப்போது அன்னைக்கு என் அப்பா அந்த கால் அட்டன் பண்ணது பொய்யா? அது எனக்கு தெரியாது. ஆனால் ராஜேஷ்னு ஒருத்தனே எனக்கு தெரியவே தெரியாது. தெரியாதுன்ற பேரை உன் செல்லை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க? அப்படி ஒரு பேரு என் செல்லில் இருக்காது. ஓ, அப்படியா? இப்போ என்ன சொல்கிறேன்? இந்த பேர்ல நான் ஸ்டோர் பண்ணவே இல்லை நரேன். நீ பண்ணாம உன் செல் எப்படி வந்துச்சு? அதுவா ஸ்டோர் ஆயிடுச்சா?
அதான் எனக்கும் தெரியல. ஆனா என்ன மாட்டி விடணும்னு யாரோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு. இதுக்கு மேலே சமாளிக்க பார்க்காத. சரி, உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? அவ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ற. என்ன சந்தேகப்படுறீங்களா? பொண்டாட்டிக்கு வந்த காலை புருஷ அட்டன் பண்ணும்போது லைனை கட் பண்ணா எந்த ஆம்பளையும் சந்தேகப்பட தான் செய்வான்.